நர்பதி அமோகம் சேனல் நேயர்களுக்கு ஆத்ம நமஸ்காரம். இன்றைக்கு நாம் மிக முக்கியமான சித்தர் ஒருவரை பற்றி பார்க்க இருக்கிறோம். சித்தர்கள் என்பவர்கள் யார்? அவர்களது நோக்கம் என்ன? நாமும் கூட சித்தராக முடியுமா? இப்படியெல்லாம் அவ்வப்போது நமக்கெல்லாம் கேள்விகள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் அது என்ன அவ்வளவு எளிதா? சித்தர் என்பவர் சித்தத்தை அடக்கியவர் என்று சொல்வார்கள். சித்தத்தை அடக்கியவர்கள் மட்டும் சித்தர் இல்லை. இந்த உலகத்தின் இயக்கத்தை, இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலை, இறைவனின் பேராற்றலை, உயிர் தத்துவத்தை, பிரபஞ்ச ரகசியத்தை என்று அனைத்தையும் ஆராய்ந்து அறிந்தவர்கள்தான் சித்தர்கள். இன்னும் சொல்ல போனால் இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்து இயற்கையை முற்றிலும் அறிந்தவர்கள்தான் சித்தர்கள். இயற்கையோடு ஒன்றியவர்கள்தான் சித்தர்கள். மனிதன் முயன்றால், சித்தர் வழி நடந்தால் அவனும் கூட சித்தனாகலாம் என்பது நிதர்சனமான உண்மை. என்றாலும் சித்தர்கள் மனிதனாக தோன்றி இந்த உலகில் வாழ்ந்தவர்கள்தானே. ஆனால் இந்த கலிகாலத்தில் அது மிகவும் கடினமான ஒன்றாகும். அந்த சித்தர்களை குருவாக ஏற்று அவர்களின் வழியில் நாம் நடந்தால் அது நிச்சயமாக சாத்தியமாவதற்கு கூறுகள் இருக்கின்றன. அப்படி ஒரு அற்புதமான சித்தரை பற்றித்தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள், அவர்களது ஆசிரமத்திற்கு சென்று அவரை பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். சித்தர்கள் என்றாலே ஆண் சித்தர்கள் தான் நினைவுக்கு வருவார்கள். ஆனால் ஆண் சித்தர்களைப் போலவே அரிய சக்தி பெற்ற சில பெண் சித்தர்களும் இருந்திருக்கிறார்கள். அவர்களுள் ஒருவர்தான் ஸ்ரீ சக்கரையம்மா. இவரை பறவை சித்தர் என்றே அழைக்கிறார்கள். இவர் சென்னை கலாக்ஷேத்ராவிற்கு அருகில் உள்ள பாம்பன் சுவாமி ஆலயத்தின் நேர் எதிரில் தான் சமாதி அடைந்திருக்கிறார். ஸ்ரீ சக்கரையம்மா என்று அழைக்கப்பட்ட இந்த அன்னையின் பெயர், இயற்கை பெயர் ஆனந்தம்மா என்பதாகும். இவர் உண்மையிலேயே அனைவருக்கும் அன்னையைப் போலவே இருக்கிறார். அஷ்டமா சித்திகளுள் மிக நுண்ணிய வடிவத்தை எடுக்கக்கூடிய சக்தி, உடலை லேசாக்கி கொள்கின்ற சக்தி, எடை அதிகமில்லாத லேசான பொருள்களை எல்லாம் கனமாக்குவது, செல்ல நினைக்கும் இடங்களுக்கு உடனே செல்ல முடிந்த சக்தி மற்றும் கூடு விட்டு கூடு பாயும் சக்தி போன்ற அனைத்து சக்திகளையும் இந்த அன்னையார் பெற்றிருந்தார் என்று கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, இவர் தனது இடுப்பில் நாகப்பாம்பு ஒன்றையும் கட்டி வைத்திருந்தார் என்றும் கூட கூறுகிறார்கள். இந்த சக்கரையம்மா யார்? தெய்வீக பெண்மணியான ஸ்ரீ சக்கரையம்மா அவர்கள் 1854ஆம் ஆண்டுல வட ஆற்காட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவிகாபுரம் என்ற சிற்றூரில் பிறந்தவர். பெரிய நாயகி அம்மன் என்று ஒரு ஆலயம், அந்த ஆலயத்தில் அர்ச்சகராக இருந்த அவருடைய தந்தை சேஷகுருக்கள் மற்றும் அவருடைய மனைவி சுந்தராம்பாள் என்பவர்களுக்கு பிறந்தவர் தான் ஆனந்தம்மா. இவர் இளம் வயதிலேயே ரொம்ப வித்தியாசமான ஒரு பெண்ணாக வளர்ந்தவர். ஆனந்தம் எனும் வருடத்தில் பிறந்ததனால் இவருடைய பெயரை ஆனந்தம்மா என்றே வைத்தார்கள். இளைய வயதிலேயே தந்தையின் மூலமாக சிவஸ்துதிகளை கற்று அறிந்து கொள்கிறார். தன் வயதை ஒத்த சிறுவர்களும் சிறுவைகளும் விளையாடும் பொழுது அவர் அதில் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி இருந்து கொண்டு ஆலயத்திற்கு சென்று எந்த நேரமும் சிவத்துதியை ஜெபித்து வந்ததாக வாழ்க்கை வரலாறு தெரிவிக்கிறது. அந்த அன்னையின் வீட்டில் அருகில் இருந்த ஆலயத்தில் தான் அவருடைய தந்தையும் பணிபுரிந்து வந்தாராம். ஆகவே அவரது தந்தையுடன் ஆலயத்திற்கு அடிக்கடி சென்று பல மணி நேரம் அங்கேயே அமர்ந்திருந்து தேவியை பார்த்தவாறு தியானத்தில் மூழ்கியே இருப்பார். இந்த அன்னையின் வாழ்க்கை வரலாறும் அவர் நிகழ்த்திய அற்புதமான மகிமைகளும் பின்னாளில் அவருடைய ஆத்மார்த்தமான சீடராக இருந்த மாண்புமிகு திரு டாக்டர் நஞ்சுண்டராவ் எனும் மருத்துவர் எழுதி வைத்துள்ள நாட்குறிப்பில் இருந்து தெரிய வருகிறது. இப்படி இளம் வயதிலேயே ஆன்மீக நாட்டத்தை கொண்டவராக சம்சார மற்றும் உலகப்பற்றே இல்லாமல் வாழ்ந்து வந்து கொண்டிருந்தார். அந்த கால ஆச்சாரத்தின்படி அவரது 9வது வயதிலேயே சிந்தாதிரிப்பேட்டையைச் சேர்ந்த அவருடைய தாயின் உறவினரான திரு சாம்பசிவ சிவாச்சாரியார் என்பவரோடு இவரது திருமணம் முடிகிறது. திரு சாம்பசிவ சிவாச்சாரியார் கோமலீஸ்வரன் பேட்டை மடம் என்பதில் சிவாச்சாரியராக இருந்தார். ஆனந்தம்மா மிகவும் இளம் வயதாக இருந்ததனால் அவர் கணவர் விரும்பிய இல்லற சுகங்களை அவரால் கொடுக்க முடியவில்லை என்பதால் அவளை தனது வீட்டிலேயே பணிபுரியும் பெண்களைப் போல வைத்துக்கொண்டு பிற பெண்களை தேடி அலைந்து அவருடைய கணவர் விரைவில் நோய்வாய்ப்பட்டே இறந்து போனார். அப்போது அந்த அன்னைக்கு வயது 20 என்கிறார்கள். அவருடைய கணவர் திரு சாம்பசிவ சிவாச்சாரியார் ஏற்கனவே திருமணமாகி மனைவியை இழந்திருந்தவர்.
அவர் மறைந்து விட்ட பிறகு அந்த காலத்தினுடைய வழக்கத்தின்படி விதவை என்று கருதப்பட்ட அன்னையினுடைய தலைமுடியை மழித்து பாட்டிமார்கள் உடுத்துகின்ற நிறத்திலான புடவைகளையே அணிய கொடுத்தார்கள். இது அந்த தெய்வீக அன்னைக்கு ரொம்பவே வசதியாகிவிட்டது. அவர் தன்னை முழுமையாக ஆன்மீகத்திலேயே இணைத்துக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையே மாற்றி அமைத்துக் கொள்கிறார். வீட்டிற்கு அருகிலேயே இருந்த கோமளீஸ்வரர் என்ற சிவபெருமானின் ஆலயத்தில் சென்று அமர்ந்து கொண்டு மணிக்கணக்கில் தியானம் செய்தபடியே தனது காலத்தை கழித்தார். இந்த நிலையில்தான் கணவர் இறந்த சில காலம் பொறுத்து போலூர் என்கின்ற ஊரில் இருந்த தனது சகோதரர் வீட்டுக்கு சென்று வசிக்க தொடங்கிய போது அவரது வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்கள் நிகழத் தொடங்கியது. அந்த ஊரில் நட்சத்திர குன்று என்று ஒரு சிறு மலை முகப்பு இருந்தது. அதன் மீது ஒரு ஆலயமும் இருந்தது. அந்த ஆலய மண்டபத்தில் தனிமையில் அமர்ந்தவாறு தியானத்தில் இருந்த குணாம்பா என்ற பெண் சன்னியாசினியை அம்மா ஆனந்தம்மா சந்திக்க நேர்ந்தது. இனம் தெரியாமல் அன்னை ஆனந்தம்மாவிற்கு குணாம்பாவின் மீது ஈடுபாடு அதிகமாக ஏற்பட்டது. சன்னியாசினி குணாம்பாவையே தனது குருவாக ஏற்றுக்கொண்டு அடிக்கடி அவரை சென்று தரிசிக்கலானார். சில காலத்திலேயே குணாம்பாளிடமிருந்து இவருக்கு ஞான தீட்சை கிடைக்கிறது. சன்னியாசினி குணாம்பா அவருக்கு மிகவும் ரகசியமான ஸ்ரீசக்கர உபாசனையின் மந்திரத்தை உபதேசிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் தன்னை வந்து சந்திக்கும் வகையாக உடலை லேசாக்கி பறவையை போல பறந்து செல்லக்கூடிய லஹிமா என்னும் மந்திர தீட்சையையும் கொடுக்கிறார். அதன் மூலமாக அன்னை ஆனந்தம்மாவிற்கு எங்கு வேண்டுமானாலும் பறந்து செல்லும் சக்தி கிடைக்கிறது. சித்தர்கள் பலரும் ஆகாய மார்க்கமாக பறந்து செல்லும் வல்லமையை கொண்ட சித்தியை பெற்றவர்கள் என்பது அனைவருக்குமே தெரியும். பகவான் புத்தரில் இருந்து பல புத்த பிக்ஷுக்கள் புத்தகயா என்னும் இடத்தில் இருந்தே பறந்து ஸ்ரீலங்கா என்னும் அன்றைய இலங்கைக்கு சென்று வந்தது சரித்திரபூர்வமான உண்மைதான். அந்த வகையில் பார்த்தால் அப்படி ஒரு சித்தியை பெற்றிருந்த ஒரே பெண்மணி அன்னை ஆனந்தா என்பதை நாம் அறிகிறோம். இந்த அன்னை இப்படி ஒரு மிகப்பெரிய மாபெரும் சக்தி பெற்றவராக இருந்ததை காணும் பாக்கியத்தை பெற்றவர்களுள் ஒருவர் திருவிகா என்று அழைக்கப்படும் திரு கல்யாண சுந்தர முதலியார் அவர்கள். இதற்கான ஆதாரமாக திருவிகா அவர்கள் தனது நூலான உள்ளொளியில் இந்த விஷயத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். வெஸ்லி காலேஜ் என்னும் கல்வி நிலையத்தின் மாடியில் இருந்த பொழுது அந்த மொட்டை மாடியில் ஆனந்தம்மா ஆகாய மார்க்கமாய் பறந்து வந்து அமர்ந்ததாக தனது உள்ளொளி என்னும் புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். இதனை கேள்விப்பட்ட ஆராய்ச்சியாளர்களில் ஒருவரும் சென்னை மியூசியத்தில் தலைமை பொறுப்பில் இருந்தவருமான ஐரோப்பியர் ஒருவர் இந்த அன்னைக்கு உடல் அளவில் பறவைகளின் பறக்கும் சக்தி இருந்ததாகவும் அவர் பறவை இனத்தை சார்ந்த உளவியல் அமைப்பையும் தன்மையையும் கொண்டிருந்ததாகவும் கூட கூறியிருக்கிறார். இப்படியாக அவளுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருந்த பொழுது ஒரு முக்கியமான நிகழ்வு அவளது வாழ்க்கையையே மாற்றும் அளவிற்கு நடந்தது. ஒரு முறை அவளுடைய சகோதரர் நோயினால் பிரிக்கப்பட்டார். அவருக்கு வைத்தியம் பார்க்க அந்த காலத்தில் பிரபலமாக இருந்த ஆன்மீகவாதியும் மருத்துவருமான டாக்டர் MC நஞ்சுண்டராவ் என்பவரை வீட்டுக்கு அழைத்து வருகிறார்கள். வீட்டுக்கு வந்தவர் வீட்டில் இருக்கையில் அமர்ந்தபடி டாக்டர் நஞ்சுண்டராவ் அவர்கள் அந்த வீட்டில் இருக்கும் பொழுதே மாடியில் ஆனந்தம்மா மிக அட்டகாசமாக சிரித்துக் கொண்டிருக்கிறார். அதை கேட்டு இவர் திகைத்து போகிறார். அவரிடம் மேலே சிரித்துக் கொண்டிருப்பவள் ஒரு மனவியாதி பிடித்தவர் என்று அவரது வீட்டினர் கூறினாலும் இந்த மருத்துவரின் மனத்தில் மட்டும் இது உண்மையாக இருக்காது. ஏனென்றால் இது ஒரு வித்தியாசமான சிரிப்பாக இருக்கிறது என்ற உள்ளுணர்வு அவருக்கு தோன்றுகிறது. இன்னும் சில நாட்களில் ஆனந்தம்மாவை அதே சிரித்த கோலத்தில் கோமளீஸ்வரனுடைய ஆலயத்தில் அவர் சந்திக்க நேரிடுகிறது. சற்று நேரம் அதை கவனித்த டாக்டர் நஞ்சுண்டராவ் அந்த அன்னையிடம் நேரடியாக சென்று அவர்கள் சிரிப்பதன் காரணம் என்ன என கேட்கிறார். சிரிப்பதை சற்று நிறுத்திய ஆனந்தம்மா ஆன்மாவும் உடலும் வெவ்வேறானவே எனும் தத்துவத்தை கூறி தனது உடலுக்குள் உள்ள ஆன்மா பேரானந்த நிலையில் இருப்பதனால் அது ஆனந்தமாகவே உள்ள தனது நிலையை தன் உடல் மூலம் வெளிப்படுத்துகிறது என்ற அர்த்தத்தை ஆன்மாவை குறித்து விளக்குகிறார். அப்பொழுதுதான் அந்த பெண்மணி சாதாரண பெண்மணி அல்ல, அவள் தெய்வீக அன்னை என்பதை மனதார புரிந்து கொண்டு அவளுடைய காலடியில் அப்படியே விழுந்து டாக்டர் நமஸ்கரிக்கிறார். அன்று முதல் ஆனந்தம்மாவை தனது மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டும் தெய்வமாகவே நினைக்கிறார் டாக்டர் நஞ்சுண்டராவ். சிவபெருமானின் பூஜையோடு ஸ்ரீசக்கர ஆராதனையும் சேர்ந்து செய்து வந்த ஆனந்தம்மாவின் பெயரும் ஸ்ரீ சக்கர அம்மா என்று அழைக்கப்பட அதுவே பின்னாளில் ஸ்ரீ சக்கரையம்மா என்று மருவிவிட்டது. ஒரு முறை ரமண மகரிஷியை சந்திக்க அன்னை செல்கிறார். அங்கே அவரை தன்னை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறார். ஆனால் ஸ்ரீ ரமணரோ அன்னை ஏற்கனவே தெய்வத்தால் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்பட்ட தெய்வ அன்னை என்று கூறிவிடுகிறார்.
ஸ்ரீ ரமண மகரிஷியை சந்திக்க ஆனந்தம்மா அவர்கள் வானத்தில் பறந்தே சென்றார்கள் என்றும் கூட தகவல்களும் ஆதாரங்களும் இருக்கின்றன. மெல்ல மெல்ல திரு நஞ்சுண்டராவை தவிர பல்வேறு மக்கள் அன்னையின் சீடர்களாகி விடுகின்றனர். ஆனந்தம்மாவை சந்தித்த பக்தர்கள் பலரும் அவரது பல மகிமைகளையும் அற்புதங்களையும் அன்னையிடம் கண்டு திகைக்கிறார்கள். ஆனந்தம்மாவை குறித்து எந்தவித விளம்பரமும் அவசியமின்றி அவரது புகழ் பக்தர்களின் வாய்மொழி செய்திகளின் மூலமாகவே பல இடங்களிலும் பரவத் தொடங்குகிறது. இன்று வரை அன்னையின் சமாதிக்கு பக்தர்கள் வந்து குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண் பக்தர்களாகவே இருக்கிறார்கள். உலக இன்பங்களிலும் கோலாகலங்களிலும் அன்னைக்கு என்றுமே ஈடுபாடு இருந்ததில்லை. ஆடம்பர வாழ்க்கையை அவர் வாழ்ந்ததில்லை. மிகவும் எளிமையானவராகவே இருந்தார். ஜாதி பேதம் எதுவுமே அவரிடம் கிடையாது. ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இல்லாமல் அவரை யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் சென்று சந்திக்கக்கூடிய எளிமையானவராக இருந்தார். யாருடைய வீட்டிற்கும் சென்று அவர் எந்த குடும்ப தொடர்பையும் வைத்திருக்கவில்லை. 1990களில் திரு நஞ்சுண்டராவ் அவர்கள் அன்னையை திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் சிவனின் ஆலயத்திற்கு அழைத்துச் செல்கிறார். திரும்பி வரும்பொழுது சக்கரை அம்மா அந்த பகுதியில் அமைந்த ஒரு இடத்தை அவரிடம் காட்டி இந்த நிலத்தை வாங்கிவிடுமாறும் தனது பூத உடலை விட்டு தான் நீங்கிய பிறகு அங்கேயே தன்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறார். அங்கேயே தான் சமாதியில் இருந்து கொண்டு வருகின்ற அனைவருக்கும் அருள் புரிவதாகவும் உறுதிமொழி தருகிறார். பிறகு நஞ்சுண்டராவ் அவர்கள் 1901 பிப்ரவரி மாதம் 28ஆம் நாள் சக்கரை அம்மா சமாதி அடைந்ததும் அந்த இடத்திலேயே அவரை அடக்கம் செய்து அதை ஆலயமாக மாற்றுகிறார். அவரது சமாதிக்கு சென்று வழிபடுகின்ற பக்தர்களுக்கு அளவில்லாத அருளாசிகளை அன்னை வழங்கி வருகிறார். சதா சர்வகாலமும் ஆன்மீகம் தியானம் என்று முழுமையாக தெய்வீக எண்ணங்களுடன் மட்டுமே அன்னை வாழ்ந்திருந்தார். எனவே அவரை பிரத்யக்ஷ தெய்வம் என்றுதான் பக்தர்கள் கூறுகிறார்கள். பல ஆன்மீக பெரியோர்களுடன் ஆன்மீக தொடர்பில் அன்னை இருந்தார்கள். கௌதம முனிவரின் சீடரான அடிமுடி சித்தர் அல்லது அடிமுடி முனிவர் இவருக்கு முக்தியை அடைகின்ற வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறார். அன்னையின் சமாதிக்கு சென்று வழிபடுகின்ற பக்தர்களுக்கு அளவில்லாத அருளாசிகளை அவர் வாரி வழங்குகிறார். அந்த ஆலயம் கலாட்சேத்ரா சாலையும் காமராஜர் சாலையும் சந்திக்கின்ற இடத்திற்கு அருகிலேயே மிக அமைதியான சூழலில் அமைந்திருக்கிறது. அன்னையின் கருணை மிகுந்த நெடிய கண்களை பார்த்து கொண்டே இருக்கலாம். அவரது அகன்ற கருணை பொழியும் கண்களை பார்க்கும் பொழுது ஏதோ நீல சமுத்திரத்தில் நீந்துவது போன்ற உணர்வு எழுகிறது. தாயின் அன்பும் கருணையும் விழிகளில் பெருகி வழிகிறது. தாயின் கருணையும் அன்பும் இங்கு வருகின்ற பக்தர்களுக்கு எப்பொழுதும் கிடைத்த வண்ணமே இருக்கிறது. அன்னை அவர்கள் ஆடிப்பூரத்தில் தான் உதித்தார்கள். இந்த வருடம் ஆடிப்பூரத்தில் அன்னையின் 170வது ஜெயந்தி மிகுந்த கோலாகலத்துடன் கொண்டாடப்படுவதைத்தான் நீங்கள் இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை நீங்கள் ஸ்ரீ சக்கரை அம்மாவின் கோவிலுக்கு வரவில்லை என்றால் அவசியம் வாருங்கள். கருணை மிக்க அன்னை உங்களை அரவணைத்து ஆசி வழங்க காத்திருக்கிறார். இங்கிருக்கும் தியான மண்டபத்தில் அன்னை தியானத்தின் ஒளி விளக்காக திகழ்கிறார். கண்மூடி சற்று அமர்ந்திருந்தாலே மனம் நிச்சலனம் பெறுகிறது. நாமும் ஆழ்ந்த தியானத்தில் ஆழ்கிறோம். ஓம் ஸ்ரீ சக்கரை அம்மா போற்றி போற்றி.